ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் நம்பர் 12 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனலில் தான் போயிட்டுருக்கு. அதில் தான் உங்களுக்கு வித் நோட்ஸோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அனுப்பிட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 12 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 7ஆதி 4 அடிகளில் எத்தனை அருங்கருத்துக்களை கூறுகிறது? 6 அருங்கருத்துக்களை கூறுகிறது. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு பெயரச்ச தொடர். தமிழ் மொழி பிறந்த ஆண்டு 1924. சிறுபஞ்ச மூலம் மருந்து பொருளில் உள்ள வேர்கள் கண்டங்கத்திரி, ஏலம், பெருமல்லி, நெருஞ்சி, சிறுமல்லி. இதில் ஏலம் மட்டும் வராது, தவறு. அப்போ நமக்கு ஆன்சர் 2 மட்டும் தவறு. சேய்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல், பொருள் கிடையாது. பொருள்னா தான் தொலைவு, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ அருகில். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த நூல்கள். நான்மணிக்கடிகை, ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம். இதில் நமக்கே தெரியும், ஏலாதி மருந்து பொருளின் பெயரில் அமைந்தது, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம். நான்மணிக்கடிகை மட்டும் வராது. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? 1 மட்டும் தவறு. எந்த 5ஐயும் அயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? அந்த திருக்குறளே தெரியும் இல்லையா? பொருள், இடம், பொருள், கருவி, இடம், வினை இடனோட 5. பொருள், கருவி, காலம், வினை இடனோட 5 அப்படின்னு வரும். இப்போ பொருள் இருக்குது, கருவி இருக்குது, காலம் இருக்குது, வினை இடம் வரணும், அங்கே உரிய துணை இருக்குது. அப்போ அது தவறு. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 5 மட்டும் தவறு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். அக்ரிணை அல் கூட்டல் திணை. அடுத்து பொறுத்துக. சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் முதலை. இது வந்து அடுத்து மகிழ்ச்சி, கோடை, உழவர். ஸோ இதுக்கப்புறம் ஆன்சரில் நற்றிணை, அகநானூறு, திருக்குறள், குறுந்தொகை. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன் முதலை, குறுந்தொகை. அடுத்தது மகிழ்ச்சி, திருக்குறள், கோடை, அகநானூறு, உழவர், நற்றிணை. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகளில் தவறானதை சுட்டுக. கன்னடம் வரும், மலையாளம் வரும், தெலுங்கு வரும், சமஸ்கிருதம் வராது. அப்போ கரெக்ட் ஆன்சர் அதுதான். நம்ம கரெக்ட் ஆன்சர் சமஸ்கிருதம். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஸோ இதில் வந்து ஆர்டர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுபடி தான் நீங்கள் ஆன்சர் இது பண்ணணும். ஸோ இயல்கள் வந்து எத்தனை? 27. அதிகாரம் 3. நீங்கள் மாற்றி 3,21 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு தான். அவங்க கேட்டுக்க ஆர்டர் படி தான் இது பண்ணணும். அப்போது 27,3. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி வந்து குறிப்பிடுவது எதை? கற்றது மறவாமை. பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன் 15 வயதில் கவிதைகளை அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. வாட்டான் பொருள் தருக, வருந்த மாட்டான். இளமை பெயர்கள் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. புலி, சிங்கம், யானை, ஆடு. இந்த ஆப்ஷனில் கன்று, குட்டி, பரல், குருளை. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். புலி, பரல், சிங்கம், குருளை, யானை, கன்று, ஆட்டுக்குட்டி. கனிமேதாவியார் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். வணங்கி வழியொழுகி என்னும் பாடல் ஏழாதியில் எத்தனாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? 59. தமிழ் மொழியுடைய படைப்புகள் எதெல்லாம்? வீராகி, அது அவருடைய படைப்பு, கரெக்டு. கவிஞனின் காதல் அவருடைய படைப்பு, கரெக்டு. நிலை பெறாத சிலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலை பெற்ற சிலைன்னு வரணும். அப்போ இது தவறு. குருவிப்பட்டி தமிழுடைய படைப்பு தான். மாதவன் காவியம், இங்கே வந்து மாதவி காவியம் வரணும். மாதவி காவியம் அப்படின்றது தான் அவருடைய படைப்பு. அதனால் 5ம் தப்பு. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன். 1, 2, 4 சரி. அருமோ நரி நக்கிற்று என்ற கடல் பயின்று வந்துள்ள நூல் பழமொழி 400. நெஞ்சமடங்குதல் வீடாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திரிகடுகம். படங்களை தந்த 2வது அகராதி செந்தமிழ் சொற்பிறப்பியல். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம். தொல்காப்பியன் எனும் புனைப்பெயர் கொண்டவர் சி. லக்குவனார். வீரமா முனிவர் பிறந்த ஆண்டு 1680. ஊவேசாவி புகழ்ந்த வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியோ போப், கரெக்டு. சூழியர் வின்சோன், கரெக்டு. அப்போ ஆன்சர் 1, 2 சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன். மேதினமே வருக அதோடைய ஆசிரியர் தமிழொலி. வேயாமடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை. கடலூரஞ்சலை அம்மாள் பிறந்த ஆண்டு 1890.
பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்று பாடியவர் பாரதியார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்ற வரிகளின் ஆசிரியர் திருஞான சம்பந்தர். தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். கேரளா ஃபருக் கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். அங்கேற்கண்ணி என்ற புதினத்தை எழுதியவர் கண்ணதாசன். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் முடியரசன். ஏலாதி நூலில் கூறப்பட்டுள்ள அறங்கருத்துக்கள் கற்போருடைய எதை போக்க வல்லதுன்னா அறியாமையை போக்க வல்லது. கிடைத்தற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பெரியாரை துணை கொள்ளுதல். அடுத்து ஒரு திருக்குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்துறுப்பு அன்பு இளவருக்கு. உலகம் யாரால் நிலை பெற்று நிற்கிறது என வள்ளுவர் கூறுகிறார்? அன்புடையவர்களாலே உலகம் நிலை பெற்று நிற்கிறது. ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது என்பது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். என்றும் இடும்பை தரும் இத்தொடரில் இடும்பை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இடும்பைனா துன்பம் பொருள். அப்போ எதிர்ச்சொல் என்ன வரணும்? இன்பம். அடுத்து விடுபட்ட சீர்களை நிரப்புக. டேஷ் பட்டுட்டு உலகம் அதுவென்றேல். அப்படின்னா பண்புடையார் பட்டுட்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண். கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது? கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல், செப்பேடு கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். கூற்று 1. தமிழன் கிளவியும் அதன் ஓரற்றே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. சரி, கரெக்டு தான். ஃபஸ்ட் ஒன் கூற்று சரி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் கரெக்டு, புகார் காண்டம்ன்றது தப்பு. நமக்கு ஆன்சர் வஞ்சி காண்டம் தான் வரணும். அதனால் அது 2வது கூற்று தவறு. அடுத்தது தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் கரெக்டு. அப்போ 2வது தவறு. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? கூற்று 1 கூற்று 3 சரி. சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை. இவ்வளவுதான் தேர்வு எண் 12க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.